இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டிவ் மோஷன். லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூனிஃபார்ம் ஒரு பாடியோடைய வெர்டிக்கல் அப்வர்ட் டைரெக்ஷனும் டவுன்வர்ட் டைரெக்ஷனும் அதோடைய ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கக்கூடிய வந்து 5 மார்க் கொஷின் ப்ரொஜெக்டிவ் மோஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் யூ மீன் பை ப்ரொஜெக்டிவ் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு இடத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு கங்கு தூக்கி ஸ்டோன் தூக்கி வீசணும்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போய்ட்டு நம்ம மறுபடியும் எங்கேருந்து நேராக வந்து கிரவுண்டை வந்து ரீச் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரொஜெக்டர். ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம த்ரோ பண்ணும்போது அது திரும்பி வந்து நமக்கு வந்து ஒரு சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிட்டு டியூ டு த கிராவிட்டினாங்க எகெயின் அது எங்கே வந்து ரீச் ஆகும், கிரவுண்டை வந்து ரீச் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸுக்கு தான் பேர் என்னது, ப்ரொஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவனிங்க, டெஃபினேஷன் பாருங்கள். when a object through in air ஏர் நம்ம ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணும்போது சம் இன்சியல் வெலாசிட்டி ஏதோ பர்டிகுலர் வெலாசிட்டி நம்ம ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணும்போது அண்ட் தென் அலோவ் டு மூவ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் தி கிராவிட்டி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்குமே, ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்குமே நம்ம த்ரோ பண்ண அந்த வெலாசிட்டிங்க போயிட்டு அதுக்கப்புறம் அது எதோட ஆக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் த கிராவிட்டி அலாங் த ஆப்ஜெக்ட் இஸ் நவுன் ஆஃப் தி ப்ரொஜெக்டர். ஸோ அதுக்கப்புறம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் என்னது நமக்கு கிராவிட்டினாக அது வந்து ஆக்ட் ஆச்சுன்னா அந்த மெத்தடுக்கு தான் பேர், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் என்னது, ப்ரொஜெக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. த பாத் ஃபாலோடு பை த பார்ட்டிகிள்ஸ் கால்டு ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய பாத் வந்து பார்த்திங்கன்னா அது போன டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னது, ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்னது, த ஆப்ஜெக்ட் ட்ராப்டு ஃப்ரம் த விண்டோ இன் மூவிங் ட்ரெயின். ஒரு மூவிங் ட்ரெயின் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை ட்ராப் பண்ணுறோம், தூக்கி வீசும்போது அதை எடுத்துக்கக்கூடிய பாத் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டிவ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னது, புல்லட் ஃபயர்டு ஃப்ரம் த ரைஃபிள். ஒரு ரைஃபிள் வந்து நமக்கு ஒரு ஃபயர் ஆகக்கூடிய புல்லட் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பால் வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம் இன் எனி டைரெக்ஷன், எந்த டைரெக்ஷன் த்ரோ பண்ணாலும் அது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அந்த பால் என்னது பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்ப டியூ டு தி கிராவிட்டினால அது எங்கே வந்து ரீச் ஆகும், கிரவுண்டை வந்து ரீச் ஆகும். இந்த மெத்தட் தான் ப்ரொஜெக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னது, ஒரு அத்லெட்டிக்கு வந்து தூக்கி என்ன அப்சர்வ் பண்ணுறது நமக்கு. அதே மாதிரி வாட்டரை வந்து நம்ம ஒரு சின்ன ஹோல்ஸ் மூலமாக நம்ம பாஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். இப்போ 5 எக்ஸாம்பிள் தேவைன்னா ஏதோ ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்கும். வாட் யூ மீன் பை ப்ரொஜெக்டிங் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. அப்போ ப்ரொஜெக்டிங் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு, இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக ரைட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க போதும். ஒரு 2 மார்க் கொஷினாக தான் கேட்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வெலாசிட்டிஸ் வந்து கம்பைன் ஆகும்ப்பா. என்னென்ன வெலாசிட்டிஸ் கம்பைன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் வந்து போகும்போது யூனிஃபார்ம் வெலாசிட்டி வந்து ஹரிசாண்டல் டைரெக்ஷன். ஸோ இப்படி ஒரு ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் போகும்போது அதோடைய ஏர் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்லெக்ட் பண்ணிடணும். அந்த இடத்துல இந்த கான்செப்ட் ஃபுல்லாக படிக்கும்போது நமக்கு ஏர் ரெசிஸ்டன்ஸை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு த்ரோ பண்ணும்போது இங்கேருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு டியூ டு த கிராவிட்டி அகைன் கிரவுண்டுக்கு வரும்போது இதோடைய பார்த்து முழுசாகவே நம்ம ஸ்டடி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏரோடைய ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா காற்று எப்போவுமே அதோடைய டைரெக்ஷன் என்ன செய்யும், தடுக்கும். ஓகே, அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி யூனிஃபார்ம்லி சேஞ்சிங் வெலாசிட்டி, அதாவது இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் இன் வெர்டிக்கல் டைரெக்ஷன், அதாவது 2 டைரெக்ஷனில் அதோட வெலாசிட்டிஸ் பற்றி நம்ம படிக்கணும். என்னது, ஃபஸ்ட் ஒன் ஹரிசாண்டல் டைரெக்ஷன், செகண்ட் ஒன் என்னது வெர்டிக்கல் டைரெக்ஷனுங்க ஹரிசாண்டல் பற்றி படிக்கலாம். தென் ப்ரொஜெக்டிவ் வந்து 2 டைப்ஸ் இருக்குப்பா. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னது தான் வெலாசிட்டி இன் ஹரிசாண்டல் டைரெக்ஷன், அதுக்கு பேர் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். அதே மாதிரி வெலாசிட்டி இன்சியல் வெலாசிட்டி அட் ஆங்கிள் ஆஃப் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ இது ரெண்டும் பார்க்கலாம். ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுங்க, இது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம த்ரோ பண்ணக்கூடியது. ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி த்ரோ பண்ணும்போது கிரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் போகுது பார்த்திங்களா, அதை தான் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த ப்ரொஜெக்ஷன் பற்றி நம்ம படிக்கும்போது என்னங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏர் ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணிக்கணும். ஏற்கனவே பார்த்தோம், ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதோடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து அந்த இடத்துல ஏர் ரெசிஸ்டன்ஸ் பற்றி கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனால்
ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் நிச்சயமாக இருக்கும். பட் நம்முடைய கான்செப்ட்டுக்காக அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம நெக்லேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தி எஃபெக்ட் டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் வந்து ரொட்டேஷன் ஆகுது, எர்த்துடைய கர்வேச்சர் இது எல்லாமே நம்ம என்னது நெக்லேட் பண்ணிக்கணும். ஏன்னா எர்த்துடைய ரொட்டேஷன் வச்சு பார்க்கும்போது அதோடைய அந்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டியில் சேஞ்சஸ் நடக்கும், அதையும் நம்ம என்னது கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி ஆக்சலேஷன் டியூ டு த கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் டு ப்ளேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆவரேஜாக வந்து நம்ம 9.8 அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது சம் ப்ளேஸ் அதாவது அதோடைய போல்ஸ் அண்ட் ஈக்குவட்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி நமக்கு அதோட வேறு சேஞ்ச் ஆகும். பட் இங்கே வந்து என்னது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. த ஆக்சலேஷன் டியூ டு த கிராவிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் இன் மேக்னிடியூட் அப்படின்னா குவான்டிட்டி. ஓகே, அந்த குவான்டிட்டி அந்த 9.8 அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அதுதான் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டைரெக்ஷன் ஆல் த பாயிண்ட் இன் த மோஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டிவ் ஃபுல்லாகவே நம்ம என்னது கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் யூ மீன் பை ப்ரொஜெக்டிவ் அப்படின்னு கேட்டால் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் எழுதிக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரொஜெக்டிவ் ஒன்ஸ் பாருங்கள், ஏன்னா ப்ரொஜெக்டிவ் முக்கியம். when an object is through in air in some initial velocity and then allowed to move under the action of the gravity around is known as the projectile. அதுக்கப்புறம் அது ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டினாக மட்டுமே ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரொஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. தென் இங்கே டு ஃபைண்ட் த ப்ரொஜெக்டிவ் மூவ் அண்டர் த கம்பைன் எஃபெக்ட் ஆஃப் 2 வெலாசிட்டிஸ். என்னென்ன வெலாசிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கு போகக்கூடிய வெலாசிட்டி அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷனுக்கு போகக்கூடிய வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி 2 வெலாசிட்டி இருக்குது. இது தேவைங்க. தென் டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டிவ் அப்படின்னு கேட்டால் இது படிங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டிவ் இருக்குது? ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், இன்னொன்று வந்து ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, டைப்ஸ் கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் ப்ரொஜெக்டிவ் மட்டும் நாங்கள் படிங்க. தென் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னது டு ஸ்டடி த மோஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டிவ் நம்ம என்னென்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸை நெக்லேட் பண்ணிக்கிறீங்க, ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அண்ட் கர்வேச்சர் ஆஃப் த எர்த்தை வந்து நெக்லேட் பண்ணிக்கிறீங்க நமக்கு. அதுக்கப்புறம் ஆக்சலேஷன் டியூ டு த கிராவிட்டியோடைய மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் எல்லாமே நமக்கு என்னது சேம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா. ஹரிசாண்டல் அதாவது ப்ரொஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டிவ் மோஷன் வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், செகண்ட் ஒன் என்னது ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றான ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் கன்சிடர் எ ப்ரொஜெக்டிவ், இட் இஸ் கன்சிடர். ஏன்னா கவனிங்க, இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் மட்டும்தானே தவிர பெருசாக இது கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் நாங்கள் தரவாக கவனிங்க. ஓகே, இட் இஸ் கன்சிடர் த ப்ரொஜெக்டிவ் ஃபார் சே எ பால். ஒரு பால் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ த்ரூ ஹரிசாண்டல் நம்ம ஹரிசாண்டல் த்ரோ பண்ணுறோம். ஸோ ஹரிசாண்டல் த்ரோ பண்ணது இப்படி நம்ம த்ரோ பண்ணுறோம். இப்படி நம்ம த்ரோ பண்ணால் அது என்னது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம இப்படி த்ரோ பண்ணும்போது நம்ம ஹரிசாண்டல் த்ரோ பண்ணும்போது பர்டிகுலர் டைரக்ஷன் போய்ட்டு அதுக்கப்புறம் டியூ டு தி கிராவிட்டினாங்க அது என்ன ஆகும், கீழே தான் வரும். இதை தான் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இட் இஸ் கன்சிடர் த ப்ரொஜெக்டிவ் சே எ பால் த்ரூ எ ஹரிசாண்டல் வித் அன் இனிஷியல் வெலாசிட்டி u. ஓகே, எங்கிருந்து ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் ஆஃப் ஹைட் h. ஓகே, ஸோ என்னது இங்கிருந்து ஹச்சுங்கிற ஹைட்டுங்க நாம் இந்த இடத்துல இருந்துட்டு என்ன செய்கிறோம், ஒரு ஹரிசாண்டலாக ஒரு பால் ப்ரொஜெக்ட் பண்ணால் அது அப்படியே பாதி தூரம் போகிற வரைக்கும் நம்மளுடைய வெலாசிட்டினாங்க போகும். அதுக்கப்புறம் டியூ டு த கிராவிட்டினாங்க அது என்னது கிரவுண்டு தான் வந்து படும். இதை தான் நம்ம என்னது ப்ரொஜெக்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எவ்வளோ இன்சியல் வெலாசிட்டியை நம்ம பாஸ் பண்ணுறோம், u அப்படிங்கிற இன்சியல் வெலாசிட்டியை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஆஸ் த பால் மூவ் இட் கவர் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் டியூ டு த யூனிஃபார்ம்லி என்னது ஹரிசாண்டல் வெலாசிட்டி u. ஓகே, இப்போது இது தான் பாருங்கள் எந்த டைரெக்ஷன், இதை தான் நம்ம தியரி மட்டும் நாங்கள் கவனிங்க. என்ன சொல்லியாச்சு அப்படின்னு பாருங்கள், இது ஒரு ப்ரொஜெக்டிவ் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஹச் அப்படிங்கிற ஹைட் வந்து நம்ம ஒரு பால் த்ரோ பண்ணுறோம். இதுதான் இன்சியல் வெலாசிட்டி. ஓகே, நம்ம த்ரோ பண்ணால் நேராக இப்படி தான் போகணும். ஆனால் அது டியூ டு தி கிராவிட்டினால அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டைரெக்ஷன் வந்து ஓபி என்னது ஓபி என்னது ஏ அப்படிங்கிற பாத்தில் வந்து எனக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ ஏபி இதுதான் இந்த பாத் தான் நம்ம என்னது ப்ரொஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம தியரி என்ன படிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ இது வரைக்கும் என்னது இன்சியல் வெலாசிட்டி u அப்படிங்கிற இன்சியல் வெலாசிட்டி நம்ம பாஸ் பண்ணுறோம். அண்ட் வெர்டிக்கல் டவுன்வர்ட் டிஸ்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் டியூ டு த கிராவிட்டி. ஆனால் அது டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் திரும்பி வந்து படும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூ டு த கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் த பால் என்னது என்னென்ன கம்பைன்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்று கிராவிட்டி, இன்னொன்று நம்ம பாஸ் பண்ண இன்சியல் வெலாசிட்டி. ஸோ இதோடைய கம்பைன் எஃபெக்ட் ஆஃப் த பால் மூவிங் அலாங் த பாத் ஓபிஏ. ஸோ இந்த பாத் ஓபிஏ அப்படிங்கிற பாத்து நமக்கு வரும். இதோடைய மோஷன் வந்து நம்ம எத்தனை டைமென்ஷன் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா 2 டைமென்ஷனல் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரைட்,
ஏன்னா கவுனி கரெக்டாக பாருங்கள், நம்ம இந்த டேரக்ஷனுக்கு த்ரோ பண்ணுறோம், ஆனால் பால் எங்கே வருது, இந்த டேரக்ஷனுக்கு கீழே வருது. அப்போ இது எத்தனை ஆக்சஸ் இருக்குது, 2 ஆக்சஸ் இருக்குது. அதனால் வந்து இது 2 டைமென்ஷன் பிளான் அப்படின்னு எடுத்தாச்சு. let a ball take a time to reach t reach. ஓகே, அந்த பால் எவ்வளோ டைம் எடுத்துக்குது, t அப்படிங்கிற ரீச் டைம் எடுத்துக்குது. எதுக்கு, to reach the ground at a point ஏங்கிற பாயிண்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு t எங்க டைம் எடுத்துக்குது. இப்போது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல்னா இந்த டைரெக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸும், வெர்டிகல் டிஸ்டன்ஸில் வெர்டிகல் மீன்ஸ் அந்த பால் இப்படி வர பார்த்தீங்கன்னா டு தி கிராவிட்டினாங்க, அதோடைய டிஸ்டன்ஸ் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்னது ஒய் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து we can apply the kinematic equation. ஓகே, இப்போ நம்ம எங்கே எதை யூஸ் பண்ணுறோம், கைனமேட்டிக் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஒய் டைரெக்ஷனுக்கு வந்து செப்பரேட்டாக அப்ளை பண்ணி 2 டைமென்ஷன் மோஷன் அப்ளை பண்ணி இப்போ அதோடைய வெலாசிட்டியான யூஎக்ஸ் அண்ட் யூஒய் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ இந்த கொஷினோடைய டாபிக், இந்த கொஷினோடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை என்ன செஞ்சோம், எக்ஸ் ஆக்சஸுங்க யூ அப்படிங்கிற வெலாசிட்டிங்க பாஸ் பண்ணோம். ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த டைரெக்ஷனுக்கு பாஸ் பண்ணுறேன், ஆனால் அது டியூ டு தி கிராவிட்டினாங்க அது என்ன ஆகுது, இங்கே ஒய்ங்கிற ஆக்சஸ்க்கு போகுது. இப்போ இதோடைய வெலாசிட்டி யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதோடைய வெலாசிட்டி என்னது யூஒய் அப்படின்னு சொல்லுவீங்க. இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எதை பேஸ் பண்ணி, கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது என்னது, மோஷன் along the horizontal direction. இப்போ horizontal direction ux என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. the particle has the zero acceleration along the x direction. முக்கியமான வார்த்தை இதையே முடிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம பாஸ் பண்ணது எக்ஸ் டைரெக்ஷனில், ஆனால் அது வர்றது ஒய் டைரெக்ஷன் தான் வருது. அதனால் அதுக்கு வந்து ஜீரோ ஆக்சரேஷன் அப்படின்னு என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. எக்ஸ் ஆக்சஸ் எனக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுங்க. ஸோ the particle has the zero acceleration along the x direction, so the initial velocity ux remains constant throughout the motion. அப்போ ux எப்படி இருக்குது, remain constant. y axis தான் எனக்கு ஆக்சரேட் ஆகுது, x axisல ஆக்சரேஷன் நடக்குங்க. அடுத்தது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுங்கம்மா. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல் என்னது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைனமெட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் என்னது எக்ஸ் கிடையாது, ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது யூடி ப்ளஸ் என்னது 1/2 AT². இந்த ஃபார்முலா தான். இங்கே ஒய்க்கு வந்து நம்ம என்ன எடுத்துட்டோம், எக்ஸ் எடுத்தாச்சு. எக்ஸ் டைரெக்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க யூஎக்ஸ்டி ப்ளஸ் 1/2 AT² அப்படின்னு சொல்லி அப்படியே யூஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் என்ன சொல்லிட்டேன், எக்ஸ் ஆக்சஸில் தேர் இஸ் நோ ஆக்சரேஷன். அப்போ ஏ ஈக்குவல் என்னன்னு போடுவீங்க, 0ன்னு போடுவீங்க. அப்போ 0 போட்டு இந்த டைம் டோட்டல் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஆக்சஸ் அதோட லாஸ்ட் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் இன்ட்டு டி அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. அடுத்தது டவுன்வர்ட் டைரெக்ஷன் எடுத்துக்காமா. ஸோ டவுன்வர்ட் டைரெக்ஷன் யூஒய் இஸ் ஈக்குவல் 0. இன்சைட் வெலாசிட்டி ஹேஸ் நோ டவுன்வர்ட் காம்போனன்ட். அப்போது அதோட ஆக்சரேஷன் என்னது, டியூ டு த கிராவிட்டினாங்க அது ஆக்சரேட் ஆகுறதுனால ஜி தான் வந்து அதோட ஆக்சரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃப்ரம் த ஈக்குவேஷன் என்னது, அதே ஈக்குவேஷன் தான். இப்போ அதோடைய மோஷன் y is equal to uyt. ஏன்னா நம்ம y ஆக்சஸ் டவுன்வர்ட்ஸ் பார்க்கனால y போட்டுக்காங்க uyt ப்ளஸ் 1/2 AT². we get என்னது, இந்த இடத்துல நமக்கு என்னது, இன்சியல் வெலாசிட்டி கிடையாது. ஏன்னா நம்ம இன்சியல் வெலாசிட்டியில் எந்த ஆக்சஸ் தான் கொடுத்தீங்க, எக்ஸ் ஆக்சஸ் தான் இன்சியல் வெலாசிட்டி கொடுத்தோம். y ஆக்சஸில் இன்சியல் வெலாசிட்டி கிடையாது. அதனால் இதில் யூஸ் ஈக்குவல் டு 0, இதில் நமக்கு என்னது ஏ ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே ஏ என்ன ஆகிடும், டியூ டு த ஜினால கிராவிட் ஆகுது. அப்போது எந்த டைம் நமக்கு 0 ஆகும், இந்த டைம் 0 ஆச்சு. அப்போ y is equal to 1/2 GT² அப்படின்னு கிடச்சிச்சு. இப்போது இந்த 2-3 ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுங்க இங்கே கவனிங்க. இந்த 2-3 ஈக்குவேஷன் கொண்டு வந்து 2-4 சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ 2-3 ஈக்குவேஷன் நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, டி கால்குலேட் பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி அப்படின்னு ஃபார்முங்க. டி வேணும்னு என்ன வரும், எக்ஸ் டிவைடட் பை யூஎக்ஸ் அப்படின்னு அதை கொண்டு வந்து எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2-4 ஈக்குவேஷனுங்க. ஸோ அப்போ 2-4 ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் 1/2 G T². அப்போ இங்கே டி ஈக்குவல் என்ன வரும்னு சொன்னால் எக்ஸ் டிவைடட் பை யூஎக்ஸு, T² என்னது x² டிவைடட் பை UX². சப்ஸ்டிட் பண்ணியாச்சா. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படி கேட்டேன்னு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த ஜி இதோட காமனை சேர்த்துட்டு x² தனியாக எடுத்துகிட்டு இந்த எங்கே நம்ம கே அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் போட்டாச்சு. ஓகே, அப்போது y is equal to என்ன வரும், kx² அப்படின்னு கிடைக்குது. y is equal to kx² அப்படிங்கிறது இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், மேத்தமெட்டிக்ஸை படிச்சுப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து y is equal to kx² எடுத்தும், k is equal to g டிவைடட் பை 2u² is கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இதே கொஷினுக்கு நம்ம இது நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,